Hi, hello, vanakkam and welcome back to இனி ஒரு புது வீடியோ. இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது TANVAS கவுன்சிலிங், அதாவது தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஸ்டார்ட் ஆகி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது போயிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது 26/20/25 அந்த அன்றைக்குள்ளே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டோட்டல் சீட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, ஸோ எந்தெந்த காலேஜஸில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, எந்த கட் ஆஃப் இருந்தால் நம்ம உள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ வீடியோ முழுமைக்கு பாருங்கள். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதாவது இந்த TANVAS கவுன்சிலிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25-26 இந்த அகாடமிக் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி வந்துட்டு 4 கோர்சஸ் தான் எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த 4 கோர்சஸ்க்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது வெட்டினரி சயின்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெட்டினரி சயின்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து டோட்டலி 660 சீட்ஸ் வந்து 660 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? அது இல்லாமல் பிடெக் மொத்தம் 3 கோர்ஸ் இருக்கும் இல்லையா, ஃபுட் டெக்னாலஜி, பவுல்ட்ரி டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 40-40-20. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு 100 சீட்ஸ், அங்கே மேலே ஒரு 660. ஸோ டோட்டலாக எல்லாத்தையும் வந்துட்டு இது பண்ணிங்க அப்படின்னாலே 760 தான் வருது. பட் நாம் இங்கே அப்ளை பண்ணக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து வரும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த பேசிஸில் வந்து நம்ம கட் ஆஃப் பேசிஸில் தான் வந்துட்டு இதாகுது. ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வருஷம் க்ளோசிங் கட் ஆஃப் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதையும் வந்துட்டு TANVASலேயே வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அகாடமிக் இயர் 24-25 வந்து பார்த்திங்க அப்படின்னா 197.50 வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுவே வந்துட்டு 23-24 வந்து பார்த்திங்கன்னா 196.50 வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அதாவது டாப்பில் இருக்கக்கூடிய 500 சூஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் அலோகேட் அப்படின்றதே ஆகும், மற்றவங்க எல்லாத்துக்கும் அலோகேட் அப்படின்றது ஆகாது. ஓகேவா? ஸோ ஏன்னா டோட்டலாக வந்து டாப் 500 அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஸோ டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, 200 கட் ஆஃபு. ஸோ டோட்டலாக இருக்கக்கூடிய 760 சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 கோர்ஸ் சேர்த்து தான் இருக்குது. ஸோ இதில் மெட்ராஸ் வெட்டினரி காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 120 சீட்ஸ் இருக்குது. தென் நாமக்கல் வெட்டினரி காலேஜில் 100 சீட்ஸ் இருக்குது. அடுத்து திருநெல்வேலி காலேஜில் 100 சீட்ஸ் இருக்குது. தஞ்சாவூரில் ஒரு 100 சீட்ஸ். அடுத்தது சேலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைவாசலில் 80 சீட்ஸு. தென் தேனிலி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80 சீட்ஸு. தென் திருப்பூர் உடுமலைப்பேட்லேயும் உங்களுக்கு வந்து 80 சீட்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த 80 சீட்ஸ் அதாவது டோட்டல் சீட்ஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெட்டினரியில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதான் நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் எடுத்து பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு இருக்கும். அதாவது வந்து 200லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. அதாவது வந்து 200, தென் அடுத்து பார்த்திங்கன்னா 199.899 சம்திங், அது மாதிரி வந்துட்டு ரொம்ப மைன்யூட் சேஞ்சஸில் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அதாவது 23-24 பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்துட்டு 3000 ரேங்க் லிஸ்ட்டில் வந்து 3000 நம்பரில் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சீட்ஸ் வந்து கிடைக்கல. ஏன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து தெரியல. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டோட்டலாக இருக்கக்கூடிய சீட்ஸை வந்து டோட்டலி 660 சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த 660 சீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அங்கே காலேஜஸ்லாம் கேட்பாங்க, இந்த காலேஜஸ்லாம் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து க்ளோசிங் கட் ஆஃப். ஸோ இந்த க்ளோசிங் கட் ஆஃப் அப்படின்ற இந்த வருஷம் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 198.5 அதுதான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு 198.5. இதிலேருந்து கண்டிப்பாக 1 மார்க் அப்படின்றது வேரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. சரிங்களா? அதாவது அதிகமாகும். இங்கே 197 இருந்தால் அங்கே 198 தான் வரும். ஸோ அதே மாதிரி இங்கே 194 இருக்குது, கண்டிப்பாக அங்கே 195 தான் வரும். ஏன் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ சென்டமும் வந்து இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு அதிகமான சென்டம்ஸ் வந்து வந்திருக்கு. பயாலஜி, தென் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் அதிகமான சென்டம்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு பர்பஸ்னால 200 கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, கண்டிப்பாக இதுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் 198.5 இது இருக்கவங்க அப் டு மேக்ஸிமம் இந்த க்ளோசிங் கட் ஆஃப் அதாவது 24-25 இருக்கு இல்லையா, அந்த க்ளோசிங் கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கட் ஆஃப் இருக்க வரைக்கும் வந்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறது வந்து நல்லது. மீதி இருக்கவங்க ட்ரை பண்ணலாம், பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஸோ ட்ரை பண்ணுங்கள். பட் எனிவே ஒரு சேஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னா 197.5 அதுதான் சேஃபஸ்ட். ஓகேவா? இல்லை அப்படின்னா ரொம்ப சேஃபஸ்ட் அப்படின்னா 198
இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப சேஃபஸ்ட்டு. ஸோ நீங்கள் எதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேவா? இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இவ்வளோ தான் இருக்குது. நீங்கள் வேணால் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஃபுட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் டைரி டெக்னாலஜி சென்னையில் ஒரு காலேஜ் இருக்குது. தென் ஹொசூரில் இருக்கக்கூடிய காலேஜில் பவுட்ரி டெக்னாலஜியும், தென் மறுபடியும் அதே சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜில் டைரி டெக்னாலஜி வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த சீட்ஸ் வந்து 1 or 2 வந்து வேரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த சீட்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 660 தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு இது வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, 50% ஆஃப் டோட்டல் சீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு இதுக்கு வந்து ஒதுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 7.5 ரிசர்வேஷனில் வராங்க இல்லையா அவங்களுக்கு, அண்ட் ஆல்சோ இந்த என்ஆர்ஐ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாதி சீட்ஸ் வந்து அதாவது 15% சீட்ஸ்லாம் வந்துட்டு இது பண்ணிடுவாங்க. அதாவது வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்துட்டு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 50% சீட்ஸ் வந்து இதில் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன நான் இதுலேருந்து கன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னா போட்டின்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. 198 கட் ஆஃப் அப்படின்றத சேஃபஸ்ட்டு கட் ஆஃப். ஸோ 191 இருக்குது, 192 இருக்குது, 189.5 இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சேஃபஸ்ட்டு கட் ஆஃபாக நம்ம இந்த இடத்துல வந்து சொல்ல முடியாது. ஸோ இந்த இடத்துல உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். பட் என்ன உண்மையோ அதை வந்து நான் சொல்லிடுறேன். ஏன்னா இதுக்காக நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்துட்டு கடைசியில் கிடைக்காம நீங்கள் இருக்கக்கூடாது இல்லையா, அந்த ஒரு பர்பஸ்னால தான் நான் இதை வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.